குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திமுக தலைவராக இருந்த கருணாநிதி மறைவுக்கு அவரது மகன் ஸ்டாலின் அந்த பொறுப்பை ஏற்றார். 2021 சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வென்று முதல்வரானார். அவரது மகன் உதயநிதியும் 2018 வரை சினிமாவில் கவனம் செலுத்தி வந்தார். அதன் பிறகு தீவிர அரசியலில் ஈடுபட்டார். உடனே திமுக இளைஞரணி தலைவரானார். 2021 சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். அப்போதே அவருக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கட்சியின் மூத்த தலைவர்கள் அதிருப்தி அடைவார்கள் என பொறுமை காக்கப்பட்டது. பின்னர் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. தொடர்ந்து துணை முதல்வர் பதவியும் வழங்கப்பட்டது. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி வரிசையில் இப்போது 4வது தலைமுறையை உள்ளே கொண்டு வரும் முயற்சிகள் மிக தீவிரமாக நடக்கிறது. உதயநிதி மகன் இன்பநிதியை மெல்ல மெல்ல மெருகேற்றி கட்சி பணிகளில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் திமுகவின் உதயசூரியன் சின்னம் பொறித்த சட்டை அணிந்து கலந்து கொண்டார். பொங்கல் விழாவின் போது ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்ற போதும் அதே உடையை அணிந்திருந்தார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை உதயநிதியுடன் இணைந்து கண்டுகளித்தார். அப்போது அவருக்கு அமைச்சர்களுக்கு இணையான மரியாதை அளிக்கப்பட்டது. ஆனால் இன்பநிதி இதுவரை நேரடி அரசியலில் இறங்கவில்லை. இந்த நிலையில் இப்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இயங்கும் கலைஞர் டிவியின் நிர்வாக பிரிவில் இன்பநிதி பணிபுரிய தொடங்கியுள்ளார். கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி முதல் அவர் கலைஞர் டிவியில் பணியாற்றுவதாக கூறப்படுகிறது. இன்பநிதி லண்டனில் நிதி நிர்வாகம் தொடர்பான பட்டப்படிப்பை முடித்துள்ளார். அதனால் நிர்வாக பொறுப்பு தொடர்பான பணிகளை கவனித்து வருவதாக தெரிகிறது. சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தினமும் காலை 11 மணிக்கு அலுவலகம் வரும் இன்பநிதி மாலை 5:30 மணி வரை பணிபுரிவதாக திமுகவினர் சொல்கின்றனர். கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஊடக பணியில் ஈடுபடுவது வழக்கம்தான் எனப்படுகிறது. ஏற்கனவே ஸ்டாலின் முரசொலி அலுவலகத்தில் பணியாற்றியுள்ளார். அடுத்து உதயநிதி முரசொலியின் நிர்வாக இயக்குநரானார். அதே பாணியில் இன்பநிதிக்கும் கலைஞர் டிவியில் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.